அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இது சும்மா ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது, ஃபேக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். வேளாண்மை எந்த தொழிலில் வரும்? முதல்நிலை தொழில். அதிகமான வேலை வாய்ப்பு எதில் கிடைக்குது? வேளாண்மையில் தான். விவசாயத்தில் பணி செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க எல்லோரும் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே. ஏன்னா எல்லோரும் எங்கே போகிறாங்க? இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. ரெண்டாயிரத்தி கணக்கெடுப்பின்படி 49% பேர் விவசாயத்தில் வேலை கிடச்சிருக்கு. சரியா? அது 2011 பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சிருச்சு, 7% குறைஞ்சிருச்சு. ஏன் எல்லோரும் எங்கே போயிட்டோம்? இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை தொழிலுக்கு போயிட்டோம். நீங்களே பாருங்கள், நிறைய பேர் எல்லாம் உங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா விவசாயியாக தான் இருப்பாங்க. ஆமாவா? அதான் சும்மா கான்செப்ட், அது புரிஞ்சுக்கங்க. அதுமாரி பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்குதுன்னா விவசாயத்தில் தான். 100 பேர் பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா 55% விவசாயத்தில் தான் பெண்களுக்கு வேலை. அதே ஆண்கள் 35.3%. 100 பேர் வேலைக்கு போகிறோன்னா 35 பேர் எங்கே இருக்கான்? இது ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துங்க. ஃபேக்ட்ரி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். வேளாண் தொழிலில் ஈடுபொருளோ பெரும்பகுதியினர் நிலமற்ற கூலி தொழிலாளி. நிலம் இருக்காது, அடுத்தவன்ட்டு போய் வேலை செய்வோம், அவன் தான் அதிகம். ஏன்னா நம்மளது எப்படி இருந்துச்சு? ஜமீன்தார் சிஸ்டமாக இருந்தது. அதனால் அதான் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறான். அது இந்த ஃபேக்ட்லாம் கேட்க மாட்டான். அதுமாரி விவசாய நிலம் பண்ணுறோம்ல, விவசாயம் பண்ணுறோம்ல, நிலம் அதோட அளவும் குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஏர்போர்ட் வருதா, விவசாய நிலம் எடுக்கிறாங்க. 4000 ஏக்கரில் 1000 ஏக்கர் விவசாய நிலம் போல் இருக்குது. 3000 ஏக்கர் தான் என்னது தரிசு நிலம். அது மாதிரி இது தேவையில்ல, விட்டுருங்க. இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுது? விவசாயம் பண்ணக்கூடிய நிலமும் குறைஞ்சிட்டே வருது, விவசாயம் செய்கிறவங்க, விவசாய தொழிலாளி அவங்களும் குறைஞ்சிட்டே வராங்க தமிழ்நாட்டில். குறு விவசாயி, இது ஃபேக்ட்டு. மார்ஜினல் ஃபார்மர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். குறு விவசாயிகள். குறு விவசாயினா 1 ஹெக்டேருக்கு கம்மியாக இருக்கும் லேண்டு. சரியா? 1 ஹெக்டேர்னால் எவ்வளோ சார்? 2.4 ஏக்கர்னு நினைக்கிறேன். 2.4 சம்திங், 2.5 ஏக்கர் சேர்ந்தது தான் அது 1 ஹெக்டேர். அது ஒரு ஃபேக்ட்டு. அதே மாதிரி மொத்த விவசாயிகளில் 78% பேர் குறு விவசாயி தான் நம்ம ஊரில். இந்த குறு விவசாயிக்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மொத்த விவசாயிகள் 100 பேர்னாக்க 78 பேர் குறு விவசாயி. அவன்கிட்ட உள்ள லேண்ட் எவ்வளவு? 36% தான் இருக்குது. 100 ஏக்கரில் 36 ஏக்கர் 78 பேர் விவசாயம் செய்கிறான். அடுத்தது சிறு விவசாயிகள், 1லேருந்து 2 ஹெக்டேர் வரைக்கும் வச்சுருப்பாங்க, 14%. இவங்க விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு எவ்வளவா? 26%. ஃபேக்ட்டு. 36, 26 போக மிச்சம் எவ்வளவு? 50, 62. இது எவ்வளோ பேர் இருக்காங்க? 82, 92% விவசாயினர். 92% விவசாயிகிட்ட எவ்வளோ இருக்குது? 62% லேண்ட் இருக்குது. மிச்சம் 8% விவசாயிக்கிட்ட எவ்வளோ இருக்காமா? 38% லேண்ட் இருக்காமா?
பெரிய விவசாயிகள் இவங்க. 8% யார்? பெரிய விவசாயிகள். குறு விவசாயிகள் தான் இருக்கிறதுலே அதிகம். ஒரு ஹெக்டேர் வச்சுருக்காங்க 78%. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேண்டோட அளவு 36%. சிறு விவசாயிகள்கிட்ட 14% பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட எத்தனை ஏக்கர் இருக்குது? 26 ஏக்கர் இருக்குது. விவசாயம் செய்கிறவர்களில் 100ல் ஒருவர் மட்டுமே 1% தான் அந்த ரொம்ப ஷெட்யூல்டு கேஸ்ட் இருக்காங்களே அவங்கள்ட்ட இருக்காமா. ஒரே ஒரு 100ல் ஒருவர் மட்டும். அப்படின்னா எவ்வளோ? 1%. அவங்களையும் பெரும்பாலும் எங்கே இருக்காங்க? குறு சிறு விவசாயிகள். அதான் இப்போ தான் பார்த்தோம். 1 ஹெக்டேர் வச்சுருந்தாக்கா குறு விவசாயி, 1லேருந்து 2 ஹெக்டேர் வச்சுருந்தாக்கா சிறு விவசாயி. ஆனால் 5 ஏக்கர், 2.5லேருந்து 5 ஏக்கர். ஓகேவா? இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்களா, மானியம்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. நில பயன்பாடு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேண்டை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டோட பரப்பு லேண்டு ஒரு கோடியே 30,33,000. 1,30,33,000. நம்மளோட தமிழ்நாட்டோட பரப்பு தாங்க ஹெக்டேர். ஹெக்டேர் இது ஃபேக்ட்டு. இதெல்லாம் நம்ம ஜாகிரஃபிலே பார்த்துருப்போம். இங்கேயும் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. இதில் 3ல் 1 பங்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்களாம்மா? விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. 3ல் 1 பங்குனா எத்தனை சதவீதம்? போட்டு குழப்பி வச்சுருக்கிறானுங்க. 33.33%. வேளாண் அல்லாத பயன்பாட்டுக்கு 17% பயன்படுத்துகிறாங்க. வேளாண் அல்லாத நம்ம வீடு ஃபேக்ட்ரிலாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம 17% பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஒரு 17% பார்த்திங்க அப்படின்னாக்கா காடுகளாக இருக்குது. ஆனால் ஒரு நாட்டில் காடோட சதவீதம் 30% இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 17. 4% லேண்டு எதுக்குமே பயன்படாதாமா, எதுக்குமே உதவாது அப்படின்றாங்க. அடுத்து தரிசாக இருக்கிறது 10ல் 1 பங்காமா. அப்படின்னா எத்தனை சதவீதம்? 10ல் 1ன்னா எத்தனை சதவீதம்? 1%. 100ல் 1 தாங்க 1%. 10% தரிசாக இருக்குது, தற்போதைக்கு தரிசாக இருக்குது. அப்புறம் இதர தரிசு நிலங்கள் 13%. ஃபேக்ட்ரியில் கேட்பான் பார்த்துக்கோங்க. அப்போ லேண்டில் மொத்த லேண்டில் 4ல் 1 பங்கு என்னவா இருக்காமா? தரிசாக இருக்குன்றான். அடுத்தது மேய்ச்சல் நிலம், மரங்கள் வளர்க்குறது, அதுக்கு ஒரு 5%. இதெல்லாம் அப்படியே கேட்டு வீடியோ கேட்டு கொஸ்டினை எடுத்துக்கோங்க. டவுட் இருக்கிறத வந்து கேளுங்க. அதே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய லேண்டு ஒரே மாதிரிலாம் இருக்காது, வருஷம் வருஷம் மாறுபடும். மழை பொழிவு இருந்துச்சு, நல்லா இருந்ததுன்னா
அதிகமாகும், மழைப்பொழிவு இல்லைன்னா குறைஞ்சி போயிடும். அடுத்தது விவசாயம் இருக்காங்க இல்லையா, மொத்தம் 100 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம்னா 72% என்னவா இருக்கான், 72 ஏக்கரு உணவு பயிர் தான். இப்போ உணவு பயிர் தான் அதிகமாக கேட்பாங்க, எந்த பயிர் அதிகமாக மேற்கொள்ளப்படுது, உணவு பயிர் தான், நெல் இதெல்லாம். அப்போ மிச்சம் அளவு 28% கரும்பு கிரும்புலாம் இருக்குல்ல, அது பயிர் செய்வாங்க. நீர் ஆதாரம் அதிகமான தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்தில் அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும், வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவ மலையிலிருந்து பெறுகிறது. ரெண்டுமே ஷார்ட் பீரியட் தான். தென்மேற்கு பருவமழை எங்கே இருக்கும், எந்த காலகட்டம், அது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின பகுதியில் நல்லாயிருக்கும், மவுண்டெயின்ஸ். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொழிவு இருக்கும். அங்கேருந்து உருவாகிற ஆறுகள், அந்த ஆறு ஓர இடத்தெல்லாம் வளமாக இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் கூட இழுத்துட்டு போகும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நார்மலாக, இப்போ ஜனவரி வரைக்கும் வந்திருக்கு. இது கடற்கரை, கிழக்கு கடற்கரையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அப்புறம் இந்த டைமில் தான் என்னாமோ சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பக்கம் ஒரு 3 மாதம், அந்த பக்கம் ஒரு 4 மாதம், எக்ஸாக்டாகவும் சொல்ல முடியாது. இந்த 7 மாதத்தில் பெய்யக்கூடிய தண்ணியை வச்சு 12 மாதம் நம்ம விவசாயம் பண்ணணும். ஆமாவா? தென்மேற்கு பருவமழை அபரிவிதமாக இருந்தால் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக அணைகள் நிரம்பிவிட்டால் தமிழகத்தில் காவிரி ஆற்றில் நீர் பெருகும். தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஆமாவா? அங்கே தான் நம்பி இருக்கணும், வேறு வழியில். இரிகேஷன் பாசன வசதினா வாய்க்கால், கம்மா, இந்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்துகிட்டு போய் பாய்ச்சிறது. அந்த வசதியோடு இருக்கக்கூடிய நிலங்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம், 57%. கேட்பான், பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். முன்னாடியே சொல்லிட்டீங்க. நீர் ஆதாரம் எப்போ, வடகிழக்கு பருவமழை காலம். அதோட காலம் எவ்வளவு, அக்டோபர்லேருந்து டிசம்பர். கம்மா இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கங்கே தேக்கி வச்சு அதில் விவசாயம் செய்கிறாங்க. ரெண்டாயிரத்தி 239 கிலோமீட்டர் அளவுக்கு, சாரி 2239 கால்வாய் இருக்காமா. திறந்த வெளி கிணறுகள் 15 லட்சம் இருக்காமா. விவசாய லேண்டில் ஓப்பன் வெட்டியிருப்பாங்கள்ல, அது திறந்த வெளி கிணறுகள். அது இல்லாமல் 3,54,000 ஆழ்துளை கிணறு, போர்வெல் இருக்குல்ல, அது திறந்த வெளி கிணறு 15,000. கால்வாய், வாய்க்கால், கால்வாய் அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 2239. இங்கே பாருங்க, எந்தெந்த வசதியில் எவ்வளவு நீர் வசதி பெறுது, இது ஆர்டரில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு திறந்த வெளி கிணறு மூலிமா தான் அதிகமான நீர் பாசனம் கிடைக்குது. ரெண்டாவது அதிகமாக இதில் வாய்க்கால். வாய்க்கால்லாம் ஒன்றும் கிடையாது, ஆறு இருக்கு இல்லையா, ஆறுலேருந்து மனுஷனாக வெட்டி எடுத்துகிட்டு போவான் சைடில், அதான் வாய்க்கால். கால்வாயின்னு சொல்லுவாங்க, வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு திறந்த வெளி கிணறு தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இது வாய்க்கால். மூணாவது ஆழ்துளை கிணறு, போர்வெல். ஏரி மூலியமாக கிடைக்கிறது நாலாவது. இந்த நம்பர் ஞாபகம்னா ஆர்டர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மறை நீர், விர்ச்சுவல் வாட்டர் அப்படிம்பாங்க. விர்ச்சுவல் வாட்டர். இப்போது
ஒரு மூட்டை நெல் விளையிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது? சரியா? அந்த தண்ணி எங்கே போயிடுச்சு? நெல்லுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதான் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிம்பாங்க, மறை நீர். டோனி ஆலன் தான் அறிமுகப்படுத்துகிறார் மறை நீர்னால். அப்போ நம்ம ஊரில் இருந்து ஒரு மூட்டை நெல் ஏற்றுமதி பண்ணுறோம்னாக்கா ஒரு மூட்டை விளையிறதுக்கு 100 லிட்டர் தண்ணி, நான் சும்மா சொல்கிறேன், தேவைப்படுது. அந்த ஒரு மூட்டை நெல் விளையிறதுக்கு பயன்படுத்தின தண்ணி எவ்வளவு? 100 மூட்டையாக இருந்தால் சரி 100 லிட்டராக இருந்துச்சுனாக்கா மறை நீர் எவ்வளவு? 100 லிட்ரு. அந்த ஒரு மூட்டை நெல்லில் இருக்கக்கூடிய மறை நீர் 100 லிட்டர். விவசாயம், தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறை நீர் எனப்படும். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி? இதை இங்கே அரைக்குறையாக படிச்சுட்டு ஒருத்தன் கத்திட்டு கிடக்குறான் ஒருத்தன். மறை நீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டில் இருந்து மற்ற ஒரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் பொழுது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீர். இப்போ ஒரு கார் தயாரிக்கிறோம்னா எவ்வளவு, ஒரு மீட்டர் துணி தயாரிக்கணும்னா எவ்வளோ தண்ணி அளந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஒரு மெட்ரிக் டன், ஒரு மெட்ரிக் டன்னு எத்தனை கிலோ? டன்னு, ஒரு டன்னு எவ்வளவு? 1000 கிலோ. அதான் மெட்ரிக் டன். ஒரு மெட்ரிக் டன் கோதுமை தயாரிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவாமா? 1340 கியூபிக் மீட்டர் தண்ணி தேவைப்படுது. 1000 கியூபிக் மீட்டர். என்ன கியூபிக் மீட்டர்னா என்ன? ஒரு கியூபிக் மீட்டர்னா எவ்வளோ? என்ன? ஒரு மீட்ரு நீளம், ஒரு மீட்ரு அகலம், ஒரு மீட்ரு உயரம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு டப்பா. அதான் வந்து என்னது? ஒரு கியூபிக் மீட்டர். ஒரு கியூபிக் மீட்டரில் எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குன்னு பார்த்தோம், ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போமே. 1000 லிட்டர். ஒரு கியூபிக் மீட்டரில் எவ்வளோ இருக்கும்? 1000 லிட்டர் தண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு இருக்கா இல்லையா? அது மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமாம்மா? ஒரு டன்னு கோதுமை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையானது எவ்வளோ? 1340. அடுத்தது நம்ம உலகில் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளர் யார்? இந்தியா. ஐம்பது லிட்ரு. என்ன போட்டிருக்கான்னு தெரியலையே, தெளிவாக இல்லை. இங்கிலீஷில் என்னது? விர்ச்சுவல் வாட்டர். ஏதோ உள்ளே எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன், தெரில. சரி விட்டுருங்க, பரவாயில்ல, அது தெளிவாக இல்லை, அதனால் அதுலேருந்து கேட்க மாட்டாங்க, விட்டுலாம். நம்ம வேளாண்மை எதை நம்பியிருக்கோம் அதிகமாக? நிலத்தடி நீரை தான் அதிகமாக நம்பியிருக்கோம். அங்கேயே பார்த்தோமா, கிணறு 11.9 லட்சம் ஹெக்டேருக்கு கிணறு தான். ஆமாவா? அதை விட்டோம்னா என்னது? ஆழ்துளை கிணறு. அப்போ மொத்தம் 15 லட்சம், 16 லட்சம் ஹெக்டேருக்கு என்னது? நிலத்தடி நீர் தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி போர் போட்டு எடுக்கிறோம், அல்லது கிணறு வெட்டி எடுக்கிறோம், 100 லிட்டர் எடுத்து பயன்படுத்திட்டோம். அடுத்த வருஷம் மழை பெய்யும் பொழுது என்ன ஆகணும்? அதே 100 லிட்டர் இங்கே ஃபில் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஃபில் ஆகலைன்னா நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, கடற்கரையெல்லாம் இருக்குல்ல, இங்கே தண்ணி இல்லையா, அப்போ கடல்லேருந்து உள்ள தண்ணி உள்ளே பூந்துடும். அப்போ அந்த ஏரியாவில் என்ன ஆயிரும்? உப்பு தண்ணியாக மாறிடும், விவசாயம் செய்ய முடியாமல் போயிடும். அந்த பாதிப்புலாம் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கான்? நிலத்தடியிலிருந்து நீரை எடுக்கும் அளவும் மழை பொழிவின் பொழுது நிலத்தடிக்கு செல்லும் நீரின் அளவும் சமமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சரியா? கம்மியாயிடுச்சுன்னா பிரச்சனை.
இங்கே பாருங்கள், நிலத்தடி நீரோட அளவை அப்பப்போ நியூஸில் வெளியிடுவான் பாருங்கள். சேலத்தில், தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் இந்த வருஷம் தண்ணியோட நிலத்தடி நீரோட அளவு குறைஞ்சி போச்சு, இவ்வளோ ஆழத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளியிடக்கூடிய அமைப்பு யார்? மத்திய நிலத்தடி நீர் வாரியம். நேற்று என்ன போட்டிருந்தாங்க? ஓகேவா, கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கங்க. மத்திய கேட்பாங்க, இந்த நிலத்தடி நீர்லாம் கண்காணிக்கிற அமைப்பு யாருன்னு கேட்பாங்க. மத்திய நிலத்தடி நீர் வாரியம். தமிழக வேளாண்மை நிலத்தடி நீரை நம்பியுள்ளது. நிலத்தடி நீர் பயன்பாட்டை என்ன பண்ணணும்? நம்ம சீர் செய்யணும், அளவாக எடுத்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி அதனால தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க இப்போலாம், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன். ஜாகிரஃபியில் பார்த்தோமா, எதுக்கு? தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதுக்காக வளம் குன்றா வேளாண்மைக்கு இது மிக முக்கியம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோமா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து அப்போது நீர், நிலத்தடி நீரை அதிகமாக நம்பி இருக்கிறாங்க. இதில் எவ்வளோ பாசன வசதி பெறுது, எத்தனை ஏக்கர் டோட்டலாக, எத்தனை பர்சன்டேஜ் லேண்டு வந்து பாசன வசதியோடு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம். பயிர்கள், முக்கியமான பயிர் அதிகமாக எது பயிர் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்? உணவு பயிர், உணவு தானியம் 57 விழுக்காடு. நம்ம ஊரில் என்ன விலை உணவு தானியத்தில்? முக்கியமான உணவு நெல், அப்புறம் பருப்பு வகைகள். நெல்லுக்கு வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கணும், தூரில் தண்ணி நின்றுட்டே இருக்கணும். அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கணும். அதே கோதுமைக்கு அப்படி கிடையாது. கோதுமைக்கு வெப்பம் கம்மியாக இருக்கணும், தண்ணி கம்மியாக இருந்தால் போதும், தூரில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. உணவு பயிர்கள் 59% விழுக்காடும், உணவல்லாத பயிர்கள் 50% பாசன வசதி பெற்றிருக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்றாங்க. போட்டு குழப்பி வச்சுட்டு இருக்கிறானுங்க. ம் 1/3 நெல் பயிர் செய்கிறாங்க. சரியா? 100 ஏக்கர்னா 30 ஏக்கர் என்னது? நெல் பயிர் செய்கிறாங்க. அடுத்து இதர உணவு பயிர், இந்த பருப்பு கிருப்புலாம் இருக்குல்ல, அது 12%. சோளம் 7% ஏக்கரில், 7% லேண்டில் போடுறாங்க. கம்பு 1 விழுக்காடு தானம்மா, சோளம் தான் அதோட அதிகம். கேழ்வரகு 1.7, கேப்பர் இருக்குல்ல, ராகி, அது. அப்புறம் அது இதுன்னு நிறையா மற்ற சிறுதானியங்கள், இங்கிலீஷில் வந்து மில்லட்ஸ், அது வந்து 6%. இப்போ ஃபஸ்ட் அதிகமாக இது இருக்குது நெல், ரெண்டாவது அதிகமாக யார் இருக்கா? சோளம், மூணாவது இல்லை கேழ்வரகு தான் மூணாவது. ஃபஸ்ட்டு நெல், அப்புறம் வந்து என்ன சோளம், அப்புறம் கேழ்வரகு, அப்புறம் தான் கம்பு. ஏன்னா கம்பு எவ்வளோ? வெறும் 1% தான் போடுறோம். அடுத்து என்ன பயிர் நம்ம செய்யணும் அப்படின்னு விவசாயி தீர்மானிக்கிறது, அவன் தீர்மானிக்க முடியாது. எவ்வளோ மழை பொழிவு இருக்குது, நீர் இருப்பு, அப்புறம் கிளைமேட்டு, நம்ம தான் எந்த கிளைமேட்டில் எதான் பயிர் செய்யணுன்னு இருக்குது. அப்புறம் என்ன விலை கிடைக்கிது சந்தையில், நல்ல விலை கிடைச்சா பயிர் செய்வான், இல்லை என்ன பண்ண மாட்டான், பயிர் செய்ய மாட்டான். அதெல்லாம் அப்புறம் அரசாங்கத்தோட சப்போர்ட்டு. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? காவிரி. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை மேட்டூர் டேம். கல்லணையெல்லாம் வந்துட்டு அணை கிடையாது, அது வந்து தடுத்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறவர் அவர், அவ்வளோதான். இது அணையெல்லாம் கிடையாது, அங்கே அணையும் கட்ட முடியாது முதல்ல. சரி, தென்னிந்தியாவில் ஜாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நீளமான நதி எது? கோதாவரி. ரெண்டாவது கிருஷ்ணா, மூணாவது காவேரி. வெரி குட். கிணறு தான் அதிகம், வாய்க்கால் ரெண்டாவது, மூணாவது ஏரி. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம், அதான் என்னது? சொட்டு நீர் பாசனம். இதோட நன்மைகள் பார்த்துக்கலாம்.
அதிக மகசூல் கிடைக்கும். மகசூல்னால் என்னங்க? அளவு, ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். ஒரு ஏக்கரில் 10 மூட்டை விளைஞ்சிட்டு இருந்தாங்க. நுண்ணீர் பாசனம் அதாவது மைக்ரோ இரிகேஷன் இங்கிலீஷில் 20 மூட்டை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நார்மலாக வாய்க்காலில் கொண்டு போய் பாய்ச்சி விவசாயம் செஞ்சீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு தென்னம்பிள்ளைக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்ச முடியும் அப்படின்னாக்கா, அதே ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் பயன்படுத்தினா 5லேருந்து 10 ஏக்கர் வரைக்கும் என்ன பண்ணலாம்? பயிர் செய்யலாம். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும்? ஒரு ஆள் நின்று தண்ணி பாய்ச்சணும், ஆள் தேவை. இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்தோடனே ஃப்ரெண்டு இருக்கான், லண்டனில் இருந்துட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணுறான். இங்கே வாழைப்பாடி தான், உங்கள் ஏரியா தான். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அங்கேருந்து என்ன பண்ணுறான்? மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி பாய்ச்சிறான், ட்ரிப் இரிகேஷன். ஆமாம், அதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ ஆளே தேவையில்லை. அப்புறம் ஆஃப் ஆயிரும். நுண்ணீர் பாசனத்தின் மூலம் நீர் வெளி உரமிடுவதால் உரப்பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு தரமான விளைபொருள் கிடைக்கிறது. அதாவது உரம் இருக்குல்ல, உரத்தை அந்த தொட்டியிலே கலந்துருவாங்க. அப்போ அந்த தண்ணி மூலிமா போகும். இது ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன். தண்ணி கம்மியாக தேவைப்படுற பயிருக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. சோளம், கம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் வேணாம், விட்டுருங்க. மொத்த உணவு தானிய உற்பத்தியில் எது அதிகம்? 62. நெல் தான். மக்காச்சோளம் 2வது, சோளம் 7%, 3வது, கேழ்வரகு 4வது. விளைச்சலில் 6 பார்த்து வச்சுங்க. உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மூட்டை நெல் விளையுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தானே அது உற்பத்தி திறன். மகசூல்னு சொன்னீங்கல்ல, அது. இப்போது ஒருத்தன் 10 ஏக்கரில் 100 மூட்டை விளைஞ்சிருக்கு. 10 ஏக்கரில் இது வந்து உற்பத்தி, ப்ரொடக்ஷன் இங்கிலீஷில். அதே ஒரு ஏக்கர் எவ்வளோ விளைஞ்சிது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு? 10 ஏக்கரில் 100 மூட்டைனா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு? 10 மூட்டை. அப்போ உற்பத்தி திறன் எவ்வளவு? 10 மூட்டை. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? மொத்தமாக எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு பார்த்தா உற்பத்தி, ஒரு ஏக்கரில் எவ்வளோ விளையுது அப்படின்னு பார்த்தா என்னது? உற்பத்தி திறன். பாருங்க, ஒரு ஹெக்டேரில் 4429 கிலோ அப்படின்னு இருக்குது. எப்போ? எந்த வருஷம்? 2014-15. அதே 2010-11 ஒரு ஹெக்டேரில் எவ்வளோ விளைஞ்சிருக்கு? ஆமாம், அதோட 1000 கிலோ வந்து அதிகமாக இருக்குது. இதான் உற்பத்தி திறன் பெருக்கம். புரிஞ்சுதா? ஆமாம். என்ன காரணம்? உற்பத்தி திறன் எப்படி பெருகும்? நவீன வேளாண் முறை, வீரிய வித்துக்கள், ஹை ஈல்டிங் சீட்ஸ் அப்படிம்பாங்க. வீரிய வித்துக்கள், ஒட்டு விதை இருக்குல்ல. ஆமாம். அப்புறம் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்து தெரிஞ்சா எப்படிங்க உற்பத்தி திறன் அதிகமாகும்? பூச்சி சாப்பிடாமல் இருக்கும். வெரி குட். இதெல்லாம் கதை மட்டும் கேட்டுவாங்க. இது ஹெக்டேருக்கு எவ்வளோ விளையுதாம்மா? மக்காச்சோளம் 8824 கிலோ விளையுதாம்மா. ஏன்னா அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சோளக்கருது இருக்குல்ல, அதான் மக்காச்சோளம். கம்பு 3077 கிலோ, கேழ்வரகு 3000. இதெல்லாம் நம்பர்லாம் ஞாபகம் இல்லை, அதை விட்டுருங்க. பருப்பு எந்த ஏரியாவில் விளையும்? ட்ரையான ரீஜனில். தண்ணியெலாம் நிற்க வேண்டாம், அதுக்கு நிற்கக்கூடாது முதல்ல. பருப்பில் நமக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைக்குது? புரோட்டீன், புரதம் எதுக்கு வேணும்? செல்லு ஃபார்ம் ஆகணும்னா.
எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு தமிழ்நாட்டில் சேர்த்திக்கங்க. எவ்வளவு? 57. உணவல்லாத பயிர் எது? தேங்காய் சாப்பிட்றோம் தானே. எண்ணெய் எடுத்து வைக்கிறோம். ரைட். டேரெக்டாக சாப்பிட்றதில்ல, எண்ணெய் எடுத்து. நெல் உற்பத்தி திறன் எவ்வளவு? 2014. தமிழ்நாட்டிலும் சேர்த்திக்கணும். தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே அதிகரிச்சிருக்கு, குறையெல்லாம் இல்லை, அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை பொழியும் காலம்? தமிழக மக்களில் பெரும்பான்மையினர் டேஸ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது டேஸ் பருவமழை. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டேர்கள்? 1,30,33,000. 1,33,33,000. கரெக்டாக? எல்லாமே ஹெக்டேர். உணவல்லாத பயிர்கள்? பருப்பு வகைகள்? வடகிழக்கு பருவமழை? குறு விவசாயிகள்? இதெல்லாம் இந்த நம்பரில் கேட்க மாட்டான், முக்கையாக இருக்குது. ரைட். அவ்வளோதான் இந்த பாடம்.